மார்ச் 23ஆம் தேதி திங்கட்கிழமை கிருத்திகை வருகிறது. அதேபோல்தான் அன்று வளர்பிறை பஞ்சமி திதியும் வருகிறது. பஞ்சமி திதி பொதுவாகவே பெண் தெய்வங்களுக்கு மிகச் சிறப்பான தினமாகும். அந்நாளில் எந்த அம்மனை நாம் வழிபட்டாலும் நம் வழிபட்ட மாதிரியே எல்லாமே நடக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த தினம் அன்று. அன்று வராகி அம்மனுக்கு மிக 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 உகந்த தினமாகும். இந்த வளர்பிறை பஞ்சமி திதியில் நீங்கள் வராகி அம்மனை வழிபடும் போது எல்லாமே வளரும். முக்கியமாக செல்வம் வளரும், உங்களது கணவன் மனைவி உறவு வளரும், பிள்ளைகளின் நலன் வளரும், படிப்புகள் வளரும், எல்லாமே வளரும். ஆக இன்று வராகி அம்மனை வழிபடுவதற்கு மிகச்சிறந்த தினம். அதனால் நீங்கள் மாலை 6 மணிக்கு மேல் உங்கள் பூஜையை தொடங்குங்கள். வராகி அம்மனுக்கு ஒரு நெய்விளக்கு ஏற்றி வையுங்கள். அதன் பிறகு வராகி அம்மன் படம் இருந்தால் நீங்கள் மலர் மாலையிட்டு ஆரம்பிக்கலாம். சிலை இருந்தால் பால் அபிஷேகம் செய்து உங்கள் பூஜையை ஆரம்பிக்கலாம். வராகி அம்மனுக்கு பிடித்தமான மலர்கள் சிவப்பு நிற மலர்கள். அது எதுவாயினும் செம்பருத்தி, அரளி, ரோஜா என சிவப்பு நிற மலர்கள் இருந்தால் நல்லது. அல்லது நீல நிற மலர்கள். சங்குப்பூ என்றைக்குமே எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த மிக சக்தி வாய்ந்த பூ. அதே நீல நிற சங்குப்பூவை நீங்கள் வராகி அம்மனுக்கு அர்ச்சிக்கலாம். சிலர் குங்கும அர்ச்சனையும் செய்வார்கள், அதுவும் மிக நல்லது. பிறகு நெய்வேத்தியமாக நிலத்துக்கடியில் விளைந்த கிழங்கு வகைகள், சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு அல்லது வேர்க்கடலை, இல்லை சமைக்கவே முடியலை அப்படின்னாலும் ஒரு மாதுளை பழத்தை வச்சு நீங்கள் வராகி அம்மனை கும்பிடலாம். அதுபோக நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றுவதும் மிக நல்லது. தேங்காய் தீபம் பொதுவாக விநாயகருக்கு ஏற்றப்படும் தீபம், அதுவும் கோயிலில் மட்டும். ஆனால் பெண் தெய்வங்களை நாம் வழிபடும் போது அன்று மட்டும் வீட்டில் தேங்காய் தீபம் ஏற்றலாம். அதனால் ஒரு தலைவாழை இலையில் சிறிது பச்சரிசி பரப்பி தேங்காயை 2 பகுதியாக உடைத்து அதில் நெய்யிட்டு விளக்கேற்றலாம். பிறகு அந்த தேங்காயை இனிப்பு பலகாரமாக செய்து நாம் சாப்பிடலாம். ஆனால் வீணாக்கி விட வேண்டாம், அது நல்லதல்ல. இவ்வாறு நாம் செய்ய நமக்கு இருக்கும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். வராகி அம்மனின் பாடல்கள் தெரிந்தால் இந்த நேரத்தில் பாடி நாம் வழிபடலாம். அல்லது ஓம் வராகி தாயே போற்றி இந்த மந்திரத்தை நீங்கள் குறைந்தது 9 அதிகபட்சமாக 108 தடவை வரைக்கும் உச்சரித்து உங்கள் வழிபாட்டை நிறைவு செய்யுங்கள். எல்லா வளமும் உங்களுக்கு சேரும். வாழ்க வளமுடன். நன்றி.